ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சில்லி பரோட்டா வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 பரோட்டா வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க. இதை நம்ம எல்லாமே குட்டி குட்டி பீஸாக பிச்சு போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஆற வச்சு இது போல் நம்ம தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கலாங்க. இது நம்ம குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க, இல்லை நைட்டு டிஃபனுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இது போல் வீட்லேயே நம்ம தயாரித்து செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு காசு கொஞ்சம் மிச்சமாகுங்க, கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் இருக்குங்க. பரோட்டாவே வந்து ஹெல்த்தி கிடையாதுங்க, இருந்தாலும் நம்ம குழந்தைங்க வந்து விரும்பி கேட்குறனால என்றைக்காவது ஒரு நாள் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. தப்பு கிடையாது, ரெகுலராக சாப்பிட்றதா தப்புங்க. அதையும் கொஞ்சம் நம்ம இது போல் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா வயிற்றுக்கு எதுவும் ஆகாமல் கொஞ்சம் வந்து நல்லா இருக்குங்க. இது போல் எல்லாத்தையும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா இது போல் நல்லா சாஃப்டாக செய்யலாங்க. பரோட்டா தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்தப்பே ஒரு முறை வந்து வீடியோ போட்டிருக்குறேங்க. இது போல் எப்படி சாப்பிட்டா வந்து பரோட்டா தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போய் பார்த்துக்கங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே பரோட்டா வந்து செய்யலாங்க. ரொம்ப கஷ்டமெல்லாம் இதில் ஒன்றுமே கிடையாதுங்க. பாருங்கள், நம்ம நல்லா வேக வச்சோம்னா இது போல் நல்லா சாப்பிட்டா லேயராக நம்மளுக்கு கிடைக்குங்க. கடையில் வந்து கரெக்டாக வேகவும் வைக்க மாட்டாங்க. எண்ணெயும் அதிகமாக சேர்த்தாமல் இருக்கனால தான் வயிறுக்கு வந்து இது வந்து எண்ணெய் சேர்த்துனா தான் நம்மளுக்கு வந்து வேங்க மைதா மாவு, இல்லைன்னா சவக்குன்னு ஒரு மாதிரி நம்மளுக்கு பரோட்டா வந்து இருக்குங்க. பாருங்கள், இது போல் நல்லா பிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சது, நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கடுகு வேண்டாம் அப்படின்னா சோம்பு கூட சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நான் வந்து கொஞ்சமாக கடுகு தான் சேர்த்திக்கிறேங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வந்து வதங்கி வந்துருச்சுங்க. வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம நீங்கள் இஞ்சி பூண்டை பொடுசாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் வாயில் அகப்படும் அப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க இது போல் அரைச்சி சேர்த்துனா நமக்கு. இது நல்லா பச்சை பாசு போக நம்ம ஓரளவுக்கு வதக்கிலாங்க. வதக்கிட்டு ஒரு தக்காளி வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க, வெட்டி வைக்காமல். இதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சாஸோடு சேர்த்திக்கலாங்க. நம்ம ஹோம்மேடு முறையில் வீட்டில் தயாரிக்கிறதுனால நான் தக்காளி தான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க, ஒரு தக்காளியை. இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இது போல் வதக்கலாங்க நம்ம. இப்போ இது கூட நம்ம சுவைக்கேற்ப மிளகாய்த்தூள் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அது போல் சேர்த்திக்கலாங்க நீங்கள். இப்போது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா வந்து சேர்த்திக்கிறேங்க, ஹோம்மேட் கரம் மசாலா.
இதில் வந்து மல்லி சீரகம் இதெல்லாம் போட்டு அரைக்காமல் நம்ம பிரியாணிக்கு என்ன ஸ்பைசி போட்டு அரைக்குமோ அது மட்டும் போட்டு அரைச்சிருக்குதுங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது போல் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் சிக்கன் மசாலா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் விட்டுறலாங்க. இது வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க. அதுக்காக சிக்கன் மசாலா வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. இப்போது இதில் கொஞ்சமாக மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இதையும் நம்ம கலந்து விட்டுறலாங்க. நீங்கள் சிக்கன் மசாலா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காரத்தூளே வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாங்க. இப்போது சோயா சாஸ் வந்து டார்க் சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து சேர்த்திக்கிறேங்க. இதில் இது சேர்த்துனா தான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைல்லையே வந்து கிடைக்குங்குது. இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது நாம் இந்த பிச்சு வச்சுக்கிற பரோட்டா வந்து இது கூட சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எனக்கு வந்து பரோட்டாவில் வந்து உப்பு கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு உப்பு பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க நீங்கள் மசாலா கூடவே. ஏன்னா சோயா சாஸ் இதுலலாம் வந்து லைட்டாக உப்பு டேஸ்ட்டு வந்து இருக்குங்க. அதனால் நான் வந்து உப்பு சேர்த்துலிங்க. பரோட்டாவில் உப்பு இருக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்திக்கணுங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாங்க. எல்லா இடத்துலையும் மசாலா படுபடி கலந்து விட்டுக்கலாங்க. இது நீங்கள் விருப்பப்பட்டால் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறக்கோசரம் வேண்டி நம்ம வீட்டில் வந்து சால்னா வந்து செய்வோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சூடானாலும் சாப்பிட்றதுக்கு வந்து சாஃப்டாக இருக்குங்க. நான் வந்து ஒரு 2 கரண்டி வந்து அதை சேர்த்தி நான் கலந்துக்கிறேங்க. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் விட்டுறலாங்க. நல்லா ஒரு டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸும் கொடுக்குங்கிறதுக்கு இது போல் கலந்து விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப மென்று சாப்பிட்றது போல் இல்லாமல் சும்மா ஒரு 2 கரண்டி மட்டும் நம்ம சேர்த்துட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்குங்க. நல்லா ஜூஸியாக சாஃப்டாகவும் இருக்குங்க. இது போல் கலந்து விட்டுக்கலாங்க நம்ம அதை சேர்த்தி. பாருங்கள், சுவையான ஹோம்மேடு முறையில் வீட்லேயே பரோட்டா வந்து தயாரிச்சாச்சுங்க. நம்ம மல்லி இலை தூவி இதுக்கு மேலே நம்ம பொடுசான இருக்குன்னா வெங்காயமும் வந்து இது போல் பல்லாரி வெங்காயமும் தூவி நம்ம பரிமாறிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு கடையில் ஃபுட் கலர்லாம் சேர்த்தி வந்து சிவப்பு கலரில் கண்ணை கவர்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உடலுக்கு வந்து கெடுதல் தாங்க. இது போல் நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்தா நல்லா கூடுதல் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அதனால் இது போல் நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க. ரேணுகா வீட்டு சமையலை பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.